அவருக்கு கட்சி ஏதோ பேருக்கு ஆரம்பிச்சிட்டாரு, ஆளே இல்லை, அவர்கிட்ட எதுவுமே இல்லை, விசில் அடிச்சாங்க குஞ்சுங்கள், ஒரு 1000 பேர் போஸ்டர் ஓட்டணும் வச்சுலாம் கட்சி நடத்த முடியாதுன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு வீடியோ ஒன்று போட்டார், 1 கோடி பேர் போய் சேர்ந்தான், அங்கே மூக்க உடைச்சாரு. அப்புறம் சொன்னார், அதெல்லாம் ரசிகர்கள் வந்து சேருவான் போவான் 1000 சொன்னார். ஆனால் அது வந்து உலகத்தில் எல்லா ரசிகரும் சேருவான், அது உலகத்தில் எல்லா ரசிகரும் கிடையாது. தமிழ்நாட்டில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் மட்டும்தான் சேர முடியும் அதில். அடுத்தது என்ன சொன்னார், இவருக்கு வந்து இதெல்லாம் ரைட்டு, ஆனால் அரசியலில் வழிநடப்படுத்த ஆள் இல்லை, இவரால் என்ன பண்ண முடியும், இவருக்கு என்ன தெரியும்னாங்க. கொடி அறிவித்தார். அந்த கொடி எதுக்கான கொடி, அந்த கொடிக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதெல்லாத்தையும் நான் வந்து மாநாட்டில் சொல்கிறேன்னாரு. மாநாடு நடத்த முடியுமா, இவருக்கு எதாவது தெரியுமா மாநாட்டை பற்றினாரு. மாநாடு நடத்தி காமிச்சார். மாநாடெல்லாம் நடத்தலாம், உங்களுக்கு கட்டமைப்பு இருக்குதா, ஆளே இல்லை, அதனால தான் இவ்வளோ நாள் வந்து யாருமே போடலை. 120 மாவட்ட செயலாளர்கள், 2 கட்சியை விட ஜாஸ்தி. 75 வருஷ திமுகக்கே 100 பேர் தான் மாவட்ட செயலாளர்கள். 55 வருஷ கட்சியான அதிமுகக்கே 80 மாவட்ட செயலாளர், 120 மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாங்க அடுத்தது, இதெல்லாம் அடுத்தது பொதுக்குழு நடத்தி காமிச்சிட்டாரு. நீங்கள் என்னெல்லாம் அப்புறம் ஒரு பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு, பயந்தாங்குழினாரு, பேர் சொல்லிட்டாரு. திமுக மட்டும் சொன்னாரே, பாஜக சொன்னாரான்னாரு, அதையும் சொல்லிட்டாரு. நீங்கள் கேட்குற ஒன்றுத்துக்கு சவுத்து போட்டுல அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு உங்களை.